வெளியான ஐஏஎஸ் தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் பயிற்சி பெற்ற 39 பேர் தமிழக அளவிலும் நாடு முழுவதும் 200 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அதன் பங்குதாரர் வைஷ்ணவி தெரிவித்துள்ளார். குடிமை பணியாளர் தேர்வுக்கான பிரபல பயிற்சி மையமான சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் புதிய கிளை பயிற்சி மையம் கோவை 100 அடி சாலையில் துவங்கப்பட்டது. முன்னதாக அதன் மேலாண் பங்குதாரர் வைஷ்ணவி தலைமையில் நடைபெற்ற துவக்க விழாவில் பங்கேற்ற கோவை மாவட்ட நீதிபதி விவேகானந்தன் மற்றும் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஐஏஎஸ் தேர்வில் தேசிய அளவில் 18ஆம் இடமும் தமிழக அளவில் 3ஆம் இடமும் பெற்று தேர்ச்சி அடைந்த ஸ்ருதி ஆகியோர் குத்து விளக்கேற்றி பயிற்சி மையத்தை துவக்கி வைத்தனர். அப்போது பேசிய ஸ்ருதி, யுபிஎஸ்சி தேர்வு கஷ்டமாக இருக்கும் என நினைக்காமல் இலக்கை உயர்வாக நிர்ணயித்து செயலாற்ற வேண்டும் என்றார். இதைத் தொடர்ந்து பேசிய சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் மேலாண் பங்குதாரர் வைஷ்ணவி, கோவை மட்டுமின்றி சேலம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் தமிழகத்தை தவிர கேரளா, கர்நாடகா, டெல்லி உள்ளிட்ட இடங்களிலும் குடிமை பணியாளர்கள் தேர்வு பயிற்சி மையத்தை நடத்தி வருவதாகவும், இந்த ஆண்டு நடைபெற்ற யுபிஎஸ்சி தேர்வு முடிவில் தேசிய அளவில் 958 தேர்வர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தில் இருந்து 59 முதல் 60 பேர் தேர்வு செய்யப்பட்டதாகவும், அதில் 39 பேர் தங்களது அகாடமியில் படித்தவர்கள் என்றும், இந்தியா முழுவதும் 200 பேர் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் படித்தவர்கள் என்றும் குறிப்பிட்டார். மேலும் தற்போது புறநகர் பகுதியிலிருந்து அதிகமானோர் பயிற்சி பெற்று வருவதாகவும், குறிப்பாக இந்த ஆண்டு தேர்வில் 17 பெண்கள் தேர்ச்சி பெற்றுள்ளது பெண்களின் முன்னேற்றமாக பார்ப்பதாகவும், மாற்றுத்திறனாளி மாணவர்களும் தற்பொழுது முன்னேற்றம் பெற்று வருவதாகவும் கூறியதுடன், இந்த ஆண்டு தங்கள் அகாடமியில் இருந்து 4 மாற்றுத்திறனாளிகள் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும், இந்த ஆண்டு தேர்வு முடிவுகள் மிக சிறப்பாக வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதேபோல் சாதாரண நிலையில் இருந்தவர்களும் பெரிய முயற்சி எடுத்து நல்ல ஒரு நிலையில் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் கூறினார். வணக்கம், என் பேர் ஆர் ஸ்ருதி. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். இந்த வருஷம் யூபிஎஸ்சி சிஎஸ்சி 2025ல் ஆல் இண்டியா லெவலில் ஏர் 18ம் தமிழ்நளவில் வந்து 3rd பிளேஸும் எடுத்திருக்கேன். கோயம்புத்தூர் மாதிரி டயர் 2 சிட்டிஸில் வந்து யூபிஎஸ்சி மாதிரி ஒரு பெரிய கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து சென்னை, டெல்லி அந்த மாதிரி இடத்துல போய் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போது ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நமக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது, நம்ம யூபிஎஸ்சி மாதிரி ஒரு ஆம்பிஷன் செட் பண்ணிட்டோம்னா நமக்குன்னு ரிசோர்ஸஸ் வந்து இப்போ தமிழ்நாடு, கோயம்புத்தூர்லேயே கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த அட்டெம்ப்ட்டுக்கு நான் சங்கர் ஐஏஎஸ்ல வந்து சோஷியாலஜி வந்து இவங்க கூட அசோசியேட் ஆகி நான் வந்து படிச்சிருந்தேன். அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, யூபிஎஸ்சி ஒரு பெரிய எக்ஸாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி